You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, மீண்டும் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க கிருபை கொடுத்தார். ஆண்டவர் அருமையாய் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பல நிகழ்ச்சிகள். இதோ எனக்கு கிடைத்த அந்த வாய்ப்பை நினைத்து நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். ஒரு அறைக்குள்ளே இருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, யாருக்கும் தெரியாது, கேமரா போட்டால் தெரியும். இதுதான் உலக நிலை. ஆனால் பரலோகம் ஒரே நேரத்தில் எல்லா நாடுகளையும், எல்லா தலைவர்களையும், மனிதர்களையும், ஆண்களையும், பெண்களையும், ஊழியத்தையும், ஊழியர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. நன்மை நடக்கிறதா அவருடைய பார்வை, தீமை நடக்கிறதா அவருக்கு தெரியும். எது நடந்தாலும் பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது. காரணம், பரலோகம் மேலே இருக்கிறது. பரலோக தேவன் அங்கிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் யாரும் தப்பிக்க முடியாது. இனி காலம் செல்லாது. ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை நடக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு தீமை நடக்கலாம், ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவிலே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனம், அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 7 பேர் ஆண்டுடைய ஊழியத்துக்காக, பணிவிடை ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். 7 பேர். அதிலே ஒருவன்தான் ஸ்தேவான். ஸ்தேவான் ஒரு வல்லமையான மனுஷன். அவனுக்குள் காணப்பட்டதான வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், ஆவியானவரின் நிறைவு, அதை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். சத்தியத்தை அறிந்தவர்கள், கர்த்தரோடு இருக்கிறவர்கள் சத்தியத்தை மறைக்க மாட்டார்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லுவாங்க. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல, சொல்ல வேண்டிய சபையில், சொல்ல வேண்டிய காரியத்தில் சொல்லணும். ஆட்களுக்கு ஏற்றபடி மாற்றி பேசுவது உண்மையுள்ள தன்மை அல்ல. உபதேசத்தை மாற்றுவது, இதெல்லாம் தவறான செயல்கள். ஆனால் ஸ்தேவான் ஒரு நல்லதொரு பிரசங்கி, ஆண்டவரோடு இருந்தவர், சத்தியத்தை அறிந்தவர். அதனால் அவர் செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி சொன்னபோது என்ன சொன்னார் பாருங்க. தீர்க்கதரிசி யாரை குறித்து சொல்லியிருக்கிறார்? உங்கள் ஆண்டவரை குறித்து தானே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தானே சொல்லியிருக்கிறார். 53ஆம் வசனம் பாருங்க. தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தோம், அதை கை கொள்ளாமற் போனீர்கள். தப்பை சுட்டி காட்டுறாரு. அதான் சொல்கிறேனே, தவறுகளை சுட்டி காட்டின யாருக்கு பிடிக்கும்? ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு முன்பு நீ தப்பு செய்யக்கூடாது. ஸ்தேவான் தப்பு செய்யலை. ஸ்தேவான் கர்த்தரோடு இருந்தார். அதனால் வைராக்கியமாக சொன்னார். என்ன நடந்தது? இந்த வார்த்தைகளை கேட்டபோது
மூர்க்கம் அடைந்து. ஏன்ப்பா என்ன தப்பு பண்ணார்? இருந்தது தானே சொல்லி கொடுத்தார். இப்படியெல்லாம் வசனம் இருக்குது, இப்படியெல்லாம் நடந்தது. ஏசாமியை பிடிச்சி அடித்து கொண்டுட்டாங்க, உங்களுக்காக வந்தார், நீங்களும் அவரை பின்பற்றலை, நல்லது தானே சொன்னார். அவர் சொன்னது என்ன தப்பு? அதை படித்து பாருங்கள், என்ன தவறு இருக்குது? மூர்க்கம் அடைஞ்சாங்க. இன்றைக்கும் நிறையா முகங்களை நீங்கள் பார்க்க முடியும், சபையில் பார்க்க முடியும். இந்த முகத்தை பார்க்கவே முடியாது. அங்கே உள்ள சாந்தம் இல்லை, ஆவியானவர் இல்லை, வசனம் இல்லை, தெய்வீகம் இல்லை. அந்த தெய்வீகம் நிறைஞ்சிருந்தால் அந்த முகம் அப்படியெல்லாம் இருக்காது. பார்க்க சகிக்காது சில சபைகளில் சிலரை. என் அன்பு நண்பரே, எங்கள் அம்மா, சகோதர சகோதரி, நீங்கள் அப்படி இருக்காதீங்க. மூர்க்கம் அடைஞ்சாங்க. அவனை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? பல்ல கடிச்சாங்க, அவ்வளவுதான். தேவ மனுஷன் கர்த்தரோடு இருக்கிறவன். அவன் என்ன செஞ்சான் பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய். தேவனோடு இருக்கிற மனுஷன், ஆவியிலே நிறைந்திருக்கிற மனுஷன், பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய். அப்போ அவ்வளோ உபத்திரவம், பிரச்சனை, பல்ல கடிக்கிறான், மூர்க்கன் சொல்லும்போது அவன் கவனம் எங்கே போகும்? பரலோகத்து பக்கம் போகுது. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அவ்வளோதான். அவருடைய உள்ளம் கொதித்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்துக்கு நேராய் அவருடைய பார்வை. பார்த்த உடனே தேவ மகிமையை பார்க்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொன்ன, பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. பரலோகத்தில் அவர் மகிமை அப்படியே நிரம்பி இருக்கு. பரலோகத்தில் தேவ மகிமை நிறைங்கி, தேவன் மகிமை உள்ளவர். அவர் இருக்கிற இடத்துல தேவ மகிமை. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் காண்கிறார். பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசுவானவர் இப்போ பூமியில் அவருடைய கடமைகளை முடித்துட்டு பரலோகத்துக்கு போயிட்டு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் நிற்கிறார். அதை ஸ்தேவான் பார்த்துட்டாரு. உடனே அறிக்கையிடுகிறார், அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரனாகிய இயேசு தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதை காண்கிறேன். இதான் கர்த்தருடைய பிள்ளைகளின் நம்பிக்கை. அவ யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், கல்லெடுக்கட்டும், அடிக்கட்டும், சாகடிக்கட்டும், கவனம் பரலோகத்து பக்கம் போகும்போது அதை பற்றி கவலை இல்லை. இதை கேட்கிற அருமையான ஜனமே, நான் உங்களுக்கு சொன்ன பரலோகம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. தீமை வேண்டாம், நல்ல வழியில் போங்க. நீங்கள் நல்லவர்களாக வாழ விரும்பினால் உலகம் உங்களை விடாது, அடிக்கும், அவமானப்படுத்தும், கேவலப்படுத்தும். ஆனால் கர்த்தர் நீதியுள்ளவர், நீதி செய்வார். ஸ்தேவான் மரணத்தில் மேன்மை இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கர்த்தரோடு இருங்க. உங்களுக்கு நடக்கிற அநீதிகளை அவர் பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் நீதி செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக எங்களுக்கு எங்கள் கண்களை திறந்தருளும், தெளிவாக்கும். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.